கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேத தியானம் ஆராதனைக்காக நமக்கு கூடி வந்த யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நன்றி வாழ்த்துறதுக்கு கொடுக்குறேன். கடந்த நாட்களில் நம்ம ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரையும் நம்ம தியானித்து இருக்கிறோம். இன்றைக்கி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் உள்ள இருக்கிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாம் அந்த 15வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியால் தங்களுடைய சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு, என்ன தலைப்புன்னா விரிவாக்கும் ஆசீர்வாதம் என்கிற அந்த தலைப்பில் வைத்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த விரிவாக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு ஆபிரகாம் என்ன செய்தான் என்று அந்த கடைசி காரியங்களையும் நாம் பார்க்க போகிறோம். விரிவாக்கும் ஆசீர்வாதம் என்றால் விசாலமான ஆசீர்வாதம், அல்லது எல்லைகளை பெரிதாக்கி இடம் கொள்ளாமல் போகப்பட்டும் ஆசீர்வாதம், அல்லது பெருகத்தக்க ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்க முடிகிறது. இங்கே 15ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமையும் கூப்பிட்டு. கர்த்தருடைய தூதனானவர் என்பதை, தூதன் வேற, தூதனானவர் என்பது வேறு. அது தூதனானவர் எங்கெல்லாம் வருகிறதோ அது தேவனை, கர்த்தரை குறிக்கிற பதம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வரையும் தூதர்கள் தூதன் என்கிற இடமல்ல, தூதனானவர் என்பதை பார்க்கும்போது அது திருத்துவத்தில் 3வது நபராகிய ஒருவரை காண்பிக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டுடைய நோக்கமே, ஆண்டுடைய சித்தமே அவரால் அழைக்கப்பட்டவளாக இருந்தாலும், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருந்தாலும், அவளால் உலகத்திலிருந்து பிரித்து கொள்ளப்பட்ட தனக்கென்று ஜனமாக இருந்தாலும் அந்த பூமியிலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய ஆசை. அந்த ஆசீர்வாதங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லைகளை பெரிதாகிக் கொண்டே இருக்கு. புதிய காலத்தில் ஒரு வசனம், அப்போஸ்தலருடைய உபதேசம், போதும் என்கிற மனதுடையவன் என்று சொல்லப்படுது. அதிலும் புதிய காலத்தில் பூமிக்குரிய, ஆவிக்குரிய, உணவுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்புகிற தேவன் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு புரியும், அப்படித்தான் சொல்வார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், உடைய சகல ஜாதிகளிலும் மேன்மைப்படுத்துவேன், அப்படி தான் ஆண்டவர் சொல்வார். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரை ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதமானாலும், உலக பிரகாரமாக ஆசீர்வாதமானாலும், அந்த குறுகின இடத்திலே நாம் இருப்போம் என்றால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த விரிவாக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எதனால் பெற்றுக்கொண்டான் என்பதை அறிந்து நாமும் அந்த அனுபவத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நமக்கு எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறவர். ஒரு சொல்களே அல்லேலூயா. அந்த வசனத்தை அப்படித்தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு?
நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. வதிப்பேன் என்பது எதிர்காலங்கள். நான் உன்னை அப்படி இருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறத வேறு. இங்கே ஆசீர்வதித்துன்னா இப்போ சொல்கிறார், நான் ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவுங்கிறார். வானத்தின் நட்சத்திரத்தை நம்ம எண்ண முடியாது. வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்கிறார். என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்குடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படைந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதியாரும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே சொல்றார். ஆணையிட்டு இட்டேன் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார் என்றார். ஆபிரகாமுக்கு நான் இதை கண்டிப்பாக உன் நாட்களிலே செய்வேன் என்று அந்த விரிவாக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் எல்லையில்லாத ஆசீர்வாதத்தையும் ஒரு குறுகின இடங்களில் மாத்திரம் இல்லாமல் ஒரு விசாலமான ஒரு ஆசீர்வாதத்தையும் அல்லது பெருக பண்ணக்கூடிய ஆசீர்வாதத்தையும் எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆபிரகாமுக்கு இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்தை கேட்கிற பிள்ளைகள் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆபிரகாமை போல சில வார்த்தைகள் பின்னாடி நாம் பார்க்கும்போது அதன்படி நாம் ஜீவித்தால் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல கேட்கிற உங்களையும் பேசுகிற எங்களையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ளும். இந்த வசனத்தை ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். அங்கே கொஞ்சம் வித்தியாசமாய் அந்த பகுதியில் சொல்லியிருக்கிறார். அது 12ஆம் அதிகாரத்தில் 1-3 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகவனை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ, அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்கிங்கிறார். ஆக்குவேன் அப்படி இல்லை, ஆக்கப்படும். எதிர்காலத்தை சொல்கிறார். இங்கே ஆசீர்வதிப்பேன் என்கிற அந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இப்போ இல்லை, இப்போ நம்ம 22வது வசனத்தில் தான் அதை படுத்துகிறார். பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று தான் இங்கே ப்ராமிஸ் பண்ணுறார். அதை ஆபிரகாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு தன்னிடத்தில் சில நல்ல காரியங்களை பார்த்த உடனே இப்போ அதனுடைய எல்லைகளை பெரிதாக்குகிறார். அதான் அந்த விரிவாக்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு தருகிறார். படைக்கப்பட்ட நீ மனிதனை பார்த்தீங்கன்னா அந்த மனிதனையும் கர்த்தர் அவ்விதமாக தான் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கீழ்ப்படியாமையினாலே அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். முதல் மனிதனாகிய ஆபிரகாமையும் இந்த ஆதாம் தன் சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷனை அப்படி தான் ஆசீர்வதித்தார். அது 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பின்பு தேவன் தம்முடைய சாயலாகவும் 26வது வசனம் முதல் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தில் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளும் ஆளக்கடவர்கள் என்றார். அப்படின்னா பூமி முழுவதும் ஆளக்கூடிய அதிகாரத்தை கற்று கொடுக்குறார். பின்பு தேவன் அவளை நோக்கி நீங்கள் பழகி, அதான் சொல்கிறார், பெருகி, குறுகின இடத்துல இல்லை, அந்த விரிவாக்குறார், எல்லைகளை பிரதாக்குறார். பெருகி பூமியை நிரப்பி அப்படிங்கிறார். நிரப்புற அளவுக்கு நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும்
ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவதான ஆண்டு குலங்களை என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்றுதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லும். நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவரால் அன்றி மனிதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வழிபோக்கன் நம்மை ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று அவனால் சொல்ல முடியாது. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் நாளுக்கு நாள் அந்த எல்லைகள் பெரிதாகி கொண்டே இருக்கும். ஒரு அலேச்சுங்களே அல்லையா. நம்ம அநேகரை நம்ம பார்க்குறோம், 50 வருஷம் 40 வருஷமாக தேவனை அறிந்தவர்கள் ஆசீர்வாதத்தை எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த குறுகின இடமா தான் இருக்கும். அதை குறுகி அதே அன்றைக்கி இருந்த மாதிரி தான் இன்றைக்கி இருப்பாங்க. ஒரு சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் விரிவாகி கொண்டு இருப்பதை கூட நம்ம பார்க்க முடியும். ஏன் ஒரு சிலரை அதனால் அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே 50 வருஷமாக இந்த வளர்ச்சி இல்லாமல், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாமல், இந்த பூமிக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா, ஆபிரகாமை போல சில விஷயங்களில் நாம் தேவனுக்கு பிரியமாக இல்லாதனால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழிகளையும் சத்தியத்தையும் அறியாதனால இதுவரையும் அந்த குறுகின இடத்துல தான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும், தன் ஜனங்கள் பூமியில் நிரம்பணும், பிறகணும் என்பது தான் தேவனுடைய ஆசையாக இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ளும். நீங்கள் இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈடாக உபாகம் எழுதின புஸ்தகத்தில் கூட அங்கே 19ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். உபாகம் 19ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனத்தில் கூட ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனக்கு இப்படி தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன் தேவனாய் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவருடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கிங்கிறார். உடைய ஆசீர்வாதத்துடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்ற தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தால் அப்படின்று வேதம் சொல்லுகிறது. ஆக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கும்படி தான் வாக்குத்தத்தம். அதனால்தான் இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதத்தை பாலாக்கின் மூலமாகவோ அல்லது கூலி பொருந்திய தீர்க்கதரிசியின் மூலமாகவோ பிலியாமின் மூலமாகவோ அந்த ஆசீர்வாதத்தை அவங்களால சபிக்க முடியல. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதித்த ஒரு ஜனத்தை எந்த சாபத்தினாலும் அந்த ஆசீர்வாதத்தை அழிக்க முடியாது. ஆனால் அவர்கள் தவறு செய்தால் அந்த ஆசீர்வாதங்கள் எடுப்படும். ஆகவே நாம் நம்ம வாழ்க்கையில் ஆபிரகாமை போல் என்ன செய்யணும், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே போல் நீங்கள் 1 புஸ்தகத்தில் கூட நான் வாசிக்கும் போது 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். அந்த 4ஆம் அதிகாரத்தில் நாம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே யாபேஸ் அப்படி ஒரு ஜெபம் பண்ணுறான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து அப்படின்னு நிறுத்தலை. தன் தாயானவள் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தார். சகோதர நடுவில் அவன் துக்கத்தோடு இருந்தான், ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னை ஆசீர்வதிக்கிறவரும் என் எல்லைகளை பெரிதாக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று அந்த சகோதர நடுவில் அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். எப்படி ஜெபம் பண்ணுறான்னா, அங்கே வசனத்தில் வாசிக்கும் போது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து நீ எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்குங்கிறார். என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை எல்லைகளை பெரிதாக்கணும், தொடர்ந்து அதில் துக்கம் வராதபடி, தீங்கு என்னை தொடராதபடிங்கிறான். நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இருக்கும், தீங்கு இருக்கும், துன்பங்கள் தொடரும். அதை அழகாக அவன் ஜெபம் பண்ணுறான். என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலைக்கு காத்துல வேண்டி கொண்டான். அவன் வேண்டி கொண்டதை
அங்கே வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார் அப்படின்னா அவனை ஆசிர்வதித்தார், அவனுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கினார். ஒரு அலே சொல்லுங்களே அல்லையா. அப்போ நீங்களும் நானும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தேவன் விரும்புகிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து நாம் இப்படி ஆபிரகாம் சொன்ன அந்த ஆசீர்வாதமானாலும் அல்ல ஜாபேஸ் ஜெபித்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமானாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஆணையிட்டு கொடுத்த பிதாக்களின் தேவன் ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்கு தத்தமானாலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆபிரகாமை போல நம்ம இருக்கணும். ஒரு அலே சொல்லுங்களே அல்லையா. 22ஆம் அதிகாரத்திற்கு பின்பு தான் சொல்கிறார். அப்போ ஆபிரகாம் இடத்துல என்னத்தை பார்த்தா அப்படின்னா முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் சொன்ன காரியத்தை செய்தார். ஒரு அலே சொல்லுங்களே அல்லையா. எதை செய்ய சொன்னாரோ, எதை செய்யும்படி ஆபிரகாமுக்கு சொன்னாரோ அதை செய்தார். அதுதான் கர்த்தர் அவனை ஆஸ்வதிக்கிறார். அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அந்த 16வது வசனம் இந்த காரியத்தை செய்தபடியாலுங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செய்யும்போது இப்போ இருக்கிற ஆசீர்வாதத்துடைய எல்லைகளை தேவன் நமக்கு விரிவாக்குவார். ஒரு அலே சொல்லுங்களே அல்லையா. அப்போ அவர் ஒன்று சொல்லி நம்ம ஒன்று செஞ்சால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ, எப்படியெல்லாம் நம்ம வாழணும் என்று சொல்லுகிறாரோ, எதையெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை செய்யும் போது தான் தேவன் ஆபிரகாமை இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்ததை போல தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. இது கேட்கிற பிள்ளை, நம்ம கேட்கிற ஜனங்க நம்ம யோசிக்கணும், ஏன் நம்ம இன்னும் நம்ம ஆசீர்வதிக்கப்படலை, தங்கக்கூடிய ஒரு சென்ட்டு ஒரு அறை கூட இல்லை அப்படின்னா தேவன் சொன்னதை நம்ம செய்யாமல் இருக்கிறோம். எதை அவர் செய்கிறாரோ அதை செய்யும் போது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் அவர் சொன்னவர்கள் எத்தனையோ அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஆபிரகாமுக்கு எதை செய்ய சொன்னாரோ ஆபிரகாம் அதை செய்தபடியில் தான் பின்னாடி இந்த ஆசீர்வாதத்தை கூறுறார். நம்ம இப்போ அதை செய்கிறது இல்லை. அதனால தான் நம்முடைய எல்லைகள் பெரிதாக்குவது இல்லை. சிலரை பார்த்தா நமக்கே வேதனையாக இருக்கும். எவ்வளோ நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே இந்த குடும்பம் எப்படியாவது இந்த கடன் சுமையிலிருந்து விலகணும். ஆனால் நமக்கு என்ன, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா இந்த எல்லைகள் பெரிதாக்கும் போது. ஐயோ கடன் வாங்க மாட்டாங்கன்னு தான் சொல்கிறார். ஆனால் நிறைய ஆவிக்குள்ள கடன் வாங்குறாங்கன்னா தேவன் சொல்கிறத அவங்க செய்கிறதில்லை. எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யாமல் இருப்பது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அந்த எல்லைகளை பெரிதாக்க தடையாக இருக்கிறது என்பதை ஆண்டவருக்கு ஆசை. அவருடைய ஆசீர்வாதத்தை விரிவாக்கணும், எல்லைகளை பெரிதாக்கணும், விசாலமாக்கணும், அவளை பெருகணும்னா அவர் சொன்னதை செஞ்சாதான் நடக்கும். நம்ம இப்படியும் ஜெபம் பண்ணுறோம், யாக்கோபுக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீர் என்னை கைவிடலைன்னா யாக்கோபுக்கு சொன்னதை அவன் செய்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ நம்ம அதை செஞ்சாதான் தேவன் நமக்கு எல்லைகளாத ஆசீர்வாதம் தருவார். இன்றைக்கு நீங்கள் கேட்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே ஆபிரகாமுக்கு நீ சொன்னதை செய்ததை போல நீங்கள் எங்களோடு இன்றைக்கி பேசுகிற காரியத்தை, அந்த சத்தத்தை நான் கேட்கும்போது அதன்படி நாங்கள் செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதன்படி செய்து இந்த எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அவர்களை மீண்டும் இந்த எல்லை இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் பிதாக்களின் தேவன் சொல்லியிருக்கிறபடி 1000 மடங்கு ஆசீர்வாதத்தினாலே உங்களை
ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களே அல்லேலூயா. பைபிள் அதற்கு ஏராளமான காரியங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்யும். யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் திருப்பி கொள்ளும்போது யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை சில உதாரணமான சம்பவங்களை நம்ம சொன்னால் தான் பைபிளில் இருக்கிறதா நாம் தியானிக்கும் போது தான் நமக்கு அது புரியும். 3ஆம் நாளிலே கலீலியாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். கிழக்கு தேசத்தில் அன்றைக்கி கல்யாணம் என்பது ஒரு வாரம் முழுவதும் என்ன செய்யும் கல்யாணம். ஆனால் 3ஆம் நாள் இயேசு போகிறார். அந்த நாளில் அவர்கள் ஒரு வாரம் அந்த 7 நாள் அந்த திருமணம் கொண்டாடுவார். இயேசுவும் அவருடைய சீசர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதுக்கு இயேசு, ஸ்ரீயே, எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஒரு அலே சொல்களே அல்லையா. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆபிரகாம் சொல்கிறாரு, எப்பா நான் சொன்னதை நீ செய்தபடியாளுங்கிறார். இங்கே சொல்கிறாரு திராட்சை குறைப்பட்டு போச்சு. அங்கே திருமண வழக்கம் திராட்சை குறைப்பட்டால் ஏதோ இங்கே தப்பு நடந்திருக்கு, அதை திருமணம் கனவீனப்பட்டு போயிடும். ஆகவே தேவனை அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒரு அலேச்சுங்களே அல்லையா. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏராளமான குறைகள் இருக்குது, தேவைகள் இருக்கிறது. எத்தனையோ ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுறான். இங்கே அதான் நம்மோட பேசுகிறார். அவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அல்லது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அலேச்சுங்களே அல்லையா. ஆபிரகாம் செய்ததை போல நீங்களும் நானும் செஞ்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இளைஞனாயிருந்தேன் தாவீது சொல்கிறேன், நான் முதிர்ந்த வயது உள்ளவன் நான். நீதிமானுடைய சந்ததிகள் அப்பத்துக்கு 2 சுற்றி திரிவதில்லைங்கிறார். அப்போ நிறைய பேர் பாருங்கள், நீங்கள் நம்ம வீட்டை தேடி வருகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அந்த நிலைமை அப்படின்னா, தேவன் செய்வதை அவங்க செய்யலை. வழகா வசனம் இருக்கு, நம்ம 2 துதி தெரிந்தான்னா அவருக்கு தான் கேவலம். ஆக அவர் செய்ய சொல்வதை நம்ம செய்யாமல் இருப்பதனால தான் இந்த நிலைமை வருகிறது. சில ஊழியக்காரர்களும் அப்படி தான் தேடி தேடி வருகிறோம். நம்ம அதை பார்த்து அந்த சிலைக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன். அது ஏன் அப்படின்னா, கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதை செய்தால் ஆசீர்வாதம் நம்ம தேடி வரும். ஒரு அலையா. நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார், விரிவாக்குவார், விசாலமாக்குவார். இதை நமக்கு தெரியல. ஆக இவன் ஸ்ரீ, அந்த தாயானவள் கிழக்கு தேசத்தில் ஸ்ரீ என்பது கனவீன மரியாதையில் வார்த்தை கிடையாது, அது மரியாதையுள்ள வார்த்தை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? அப்போ என்ன சொல்கிறாரு? இப்போ நல்ல கவனிங்க. யூதர்கள் தங்களுடைய சுத்திகரிக்கும் முறையின்படி ஒவ்வொன்றும் 2, 3 தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகளை அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரன் நோக்கி ஜாடிகளை ஒன்றும் செய்யல. அவர் என்ன சொன்னார்? அப்போ ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள். இப்போ நீங்களும் நானாக இருந்தேன் எப்படி சொல்லியிருப்பேன். ஆமாம், தண்ணீர் போனால் எப்படி திராட்சை ரசமாக மாறும்? ஆமாம், செய்ய மாட்டோம். அது எப்படி சாத்தியம் கிடையாது. இப்போ அவர் சொன்னபடி செய்தால் அற்புதம் நடக்கும். ஒரு அலையை சொன்னலே அல்லையா. அவர் வேறு ஒன்றும் பெரிய காரியம் சொல்லலை. ஏன்னா அந்த நாளில் ஸ்திரீகள் தான் திராட்சை ரசத்தை பிழிவார்கள்னா, இன்னும் மறுபடியும் புதுசாக ரெடி பண்ணோன்னா அத்தனை பேருக்கு அதை பிழிஞ்சு எடுக்கணுன்னா அது டைம் ஆகிடும்.
ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். ஒரு அலைத்துங்களே இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்ல சொன்னாரோ அதை இந்த 6 ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்பினார்கள். ஒரு அலைத்துங்களே இல்லையா? அப்போ நீங்களும் நான் அவர் என்ன சொன்னாலும் செய்கிறவளாக இருக்கு. சொல்லுங்க ஆண்டவரே, நான் செய்கிறேன். சித்தம் என்ன? நான் உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். நீ எதை சொன்னாலும் நான் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னா, ஆபிரகாமை எல்லையில்லாத விரிவாக்கினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம மாத்திரமல்ல, சந்ததிகள் மாத்திரமல்ல, நம் மூலமாக உலகம் முழுவதும் விசுவாச மார்க்கத்தார்கள் ஆபிரகாமின் அவர் மூலம் அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தலைமுறையாக அந்த ஆசீர்வாதத்தை குறையில்லாமல் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அதான் சொல்கிறார், நிரப்புங்கள். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஏன் அப்படின்னு கேட்கல. தண்ணியை நிரப்புனா ரசமாக மாறுமா என்று கேட்கல. அவங்க சொன்ன வார்த்தைக்கு அப்படியே செய்தார்கள். அதான் அங்கே பார்க்கணும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் அவளை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்தது அன்றி பந்தி விசாரணைக்கு தெரியாது. இதனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்து மணவாளன் அழைத்து, எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார், நீரோ சொல்கிறார், நல்ல ரசத்தை இதுவரை வைத்திருந்தீரே என்றார். அப்போ நல்ல கவனிங்க, அவ்வளோ டேஸ்ட். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மனிதனால் உண்டாக்கப்பட்ட திராட்சரசம் வேறு, தேவனால் செய்த திராட்சரசம் வேறு. ஒரு அலையும் சொல்லலையா? உலகத்தினால் நம்ம சம்பாதிக்கிற ஆசை வேறு, தேவனால் வருகிற ஆசீர்வாதம் வேறு. அது சுவையாய் மனமாய் நிறமாய் இருந்ததை போல தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அநேகர் ஆச்சரியப்பட, இது எவ்வளோ நல்லா இருக்க என்று மெச்சக்கூடிய ஆச்சரியப்படத்தக்க அந்த காரியத்தை எதனால் செய்தார்னா, அவர் எதை செய்ய சொன்னாரோ அவர்கள் அதை செய்தார்கள். உரலை துளலையா? அப்போ நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில் எதை செய்ய சொல்கிறாரோ அது உடனடியாக நம்ம செய்ய வேண்டும். அதை செய்யும்போது அந்த விரிவாக்க எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அங்கே 7ஆம் வசனம் வரையும் நான் வாசிக்கிறேன். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அவன் பிறவியிலேயே குருடன். மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவ்விடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இவ்விடத்தில்ங்கிறார். அது நடந்தால் தான் இந்த இடத்துல அவரை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி, பெற்றோர் செய்த பாவம் அல்ல. சில நேரங்களில் இப்படியெல்லாம் குடும்பத்தில் வரும்போது அவங்க அப்பா செஞ்ச பாவங்க அப்படின்ட்டுருவாங்க. அது முன்னோர்கள் செய்த பாவம், பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. பெற்றோர் செய்த பாவம் அல்ல, அவன் செய்த பாவம் இல்லை, இவ்விடத்தில் தேவநாம மகிமைப்படணுங்கிற. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பகல் காலம் இருக்கிற மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியை செய்வேன். அவரும் பாருங்க, அவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்கு தான் அவர் வந்திருக்கிறார்.
இப்போ இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும் போது தான் இப்போ இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் ஆசீர்வாதத்தை தேவன் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் அந்த காரியத்தை செய்தபடினால் சொல்கிறார். அது சொல்கிறாரு, நான் உலகத்தில் இருக்க உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினாலே சேற்றை உண்டாக்கி அந்த சேற்றை குருனுடைய கண்களிலே பூசி. சிலர் சொல்கிறாங்க கண்மணியே அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அவனுக்கு குருடனாக இருந்தான். உமிழ் நீரை உண்டாக்கி சேற்று உண்டாக்கி கண்களை பூசி. இப்போ சொல்லார் பாருங்க, நீ போய் சிலோவாம் குளத்தில் கழுவு என்றார். இப்போ அவன் செய்ய வேண்டியது என்னன்னா, அவனுடைய வேலை சிலோவாம் குளத்தில் போய் கண்ணை கழுவணும். உரலே துண்டலேலுயா. ஒரு வேளை அவன் நினச்சிருக்கல மற்றவங்களெல்லாம் பார்வை அடையாவாகன்னு உடனே பார்வை வந்துச்சு. அது எப்படி சிலோவாம் களத்தில் போய் நம்ம கண்ணை கழுவுனா எனக்கு பார்வை வருமா என்ற சந்தேகம் அவனுக்கு வரல. எலிசா அதை அந்த நாகமானுக்கு சொல்லும் போது யோர்தானுக்கு போய் 7 தரம் முங்குன்னா வேறு ஒன்றும் சொல்லலை. ஆரம்பத்தில் மாட்டேன்னா அதுக்கு பின்னாடி வேலைக்காரன் சொன்னதுனால போனால் அவன் சொன்னதே அவன் செய்ததுனால அவன் குஷ்டரோகம் நீங்கினது. உரலே சொல்லலேலுயா. அப்போ தேவனால் நேரடியாகவோ ஊழியக்காரன் மூலமாக சொல்லுகிற காரியத்தை செய்கிறவராக இருந்தால் அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை விரிவாக்கினவர், யாபேசனுடைய எல்லைகளை விரிவாக்கினவர், இஸ்ரவேலுக்கு அந்த வாக்குத்தத்தம் செய்தவர், கேட்கிற உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று திருவள்ளுவம் பற்றினவர், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரோ செய்ய சொல்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். குளத்தில் கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். உரலே சொல்லலேலுயா. நம்ம நின்று இருப்போம். நம்ம ஒரு வேலை இந்த காலத்தில் இருந்தால் அது சொல்லுவார், எப்பா ஒரு குளத்தை காண்பித்து இங்கே போய் நீ கண்ணக்கழுவு. நம்ம போவோமா? நாங்கள் குளிக்காத குளமா அப்படின்போம். நாளைக்கு எத்தனையோ முறை எல்லா குளத்தில் முங்கி நாங்கள் குளிச்சுருக்குறோம். அது எப்படி சரியாகும் என்று அவர் சொன்னதை செய்யாமல் இருந்திருப்போம். வாழ்நாள் முழுவதும் குருடனாக தான் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் ஏன் நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாத காரியம்? அவர் சொல்கிறது நம்ம செய்கிறதில்ல, அவர் சொல்லாததை நம்ம செய்கிறோம். ஆபிரகாம் அவர் சொன்ன காரியத்தை செய்தபடினால்தான் அவருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் விரிவாக்கினார். ஒரு சொல்லலேலுயா. காணவர் கணத்தில் அவர் சொன்னதை செய்ததுனால தான் அது திருமணத்தில் முதலாவது அற்புதம் நடமெடுக்கும்படி அந்த திருமணங்கள் கனவீனமடையாதபடிக்கு தேவன் அங்கேயும் ஆசீர்வதித்தார். இந்த பிறவி குருடன் பாருங்க, எல்லாரும் போல அவனுக்கு ஒரு டெஸ்ட்டை அதே வச்சார். ஆபிரகாம் மோரியா மலை தேசத்துக்கு போகிற மாதிரி நீ சிலோவாவுக்கு போய் அதே வேறு குளத்துக்கும் போயிடக்கூடாது, அங்கே போய் உன் கண்களை கழுவுனார். நம்ம நினைப்ப கழுவுனா அற்புதம் நடக்குமா? பிறவிலேயே குருடனாச்சே. அவர் சொன்னதை செய்தான், அற்புதத்தை கண்டு கொண்டான். அல்லேலூயா. ஆக நீங்களும் நானும் மனுஷன் சொல்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படும் தவிர தேவன் சொல்லியிருக்கிற உபதேச காரியங்களுக்கோ மற்ற காரியங்களுக்கோ செய்வதற்கு நம்ம யோசிக்கிறோம். அவர் சொன்ன செய்ததை நாம் செய்யும் போது தேவன் நம்மை அளவில்லாத ஆசீர்வாதத்தை தரார். ஏன் அநேக தெய்வ பிள்ளைகள் இன்னும் அந்த வறுமை கோட்டிலே இருக்கிறாங்க அப்படின்னா தேவன் சொன்னதை அவங்க செய்யாமல் இருக்கிறாங்க. இப்போ பொதுவாக எடுத்திங்கன்னா சபை விடுவதில் இங்கே விட்டு விடாதிருங்கள்னு சொல்கிறாருன்னு வச்சுடுங்க. அப்போ என்ன செய்யணும்? சபைக்கு நம்ம கூடி வரணும். அப்போ அவர் சொன்னதை நம்ம செய்வது இல்லை. அப்போ சொன்னதை நம்ம செய்யாமல் இருப்பதனால நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. இருக்கிற இடத்திலிருந்து நம்ம உயர்வான காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது.
50 வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னா, அவர் சொன்னதை நம்ம செய்கிறதில்ல. ஏதாவது ஒரு நாள் செய்கிறோம், பல வாரங்கள் நாம் விட்டுவிடுவோம். ஆக அவர் என்ன சொல்கிறாரோ ஆவிக்குரிய வாய்க்கில் அதை செய்கிறவர்களாக இருந்தால் அதற்குரிய ஆசீர்வாதத்தை அந்த எல்லைகள் நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான இதுக்கு சத்தியத்தை நம்ம சொல்லலாம். ஒரு முறை கடற்கரையில் இயேசு பேதுருவை சந்திக்கும் போது அவன் சொல்கிறான் பாருங்க, படகு கொடுத்தா நான் பிரசங்கம் பண்ணார். அப்போ நீ வலது பக்கத்தில் வலப்பட சொன்னார். அவர் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் இல்லை, ஆனாலும் நீ சொல்கிற வார்த்தை செய்கிறான். அவன் திருப்பி பேசலை. முழுவதும் அவங்களுக்கு தெரியும் அந்த மீன்களுக்கு எப்போ எந்த சீசனில் மீன் இருக்கும், எந்த ஆழத்தில் இருக்கும். இப்போ இருக்கிற இடத்துல நீ வலது பக்கம் போட சொல்கிறாரு. எப்படி மீன் கிடைக்கும் என்றைக்கு கேள்வி கிடைக்காம ஆகிலும், ஏன்னா அவர் பேசும்போது தெரிஞ்சிட்டான் இவர் தெய்வம் என்பதை அறிந்து கொண்டான். உபதேசத்தை கேட்கும்போது இவர் தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு ஆகிலும் உடைய வார்த்தையின்படி பார்த்தீங்களா செய்கிறான். செஞ்ச உடனே என்ன நடந்தது? அதுவரையும் தன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பார்த்துருக்க முடியாது. 2 படகுகள் நிரம்பத்தக்க மீன் வலையும் கிழியாமல், அப்படின்னா பொத்தலான பைய போல் இல்லாமல் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் சொன்னதை நம்ம செய்யணும். ஆபிரகாம் அதை செய்தார். இயேசு பிதா சொன்னதை செய்யும்படி உலகத்தில் வந்தார். எத்தனையோ பேர் அதை செய்யாமல் இருக்கிறாங்க. சிலர் செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். ஒரு சோம்பி கையும் கூடியவன் அப்படின்னா ஒரு கை அவனுக்கு நல்லா இருக்கும், ஒரு கை சோம்பி போயிருக்கு. வேறு எதையும் சொல்லலை. கையை நீட்டப்பான்னார். நம்ம இருந்தால் நீட்டுவோமா? அது எப்படி நீட்ட முடியும்? அது எப்படி சரியாகும்? நீட்டுறதுக்கு என்ன கையாக இருக்குது, என் கையை சூம்பி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அவன் சொன்னதை செய்தான் பாருங்க, நீட்டினா மறு கையை போல் அந்த கை ஆயிடுச்சு. ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் எதை சொல்கிறாரோ உடனே நீ ஞானஸ்நானம் உடனே எடுக்கணும். பவுல் சொல்கிறார் தாமதமின்றிங்கிறாரு. இப்போ எதை சொல்கிறாரு அப்படின்னா, அதை உடனே நாம் செய்யும்போது நம்முடைய ஆசீர்வாதத்தை நாளுக்கு நாள் கர்த்தர் விரிவாக்குவார். நாளுக்கு நாள் அது எல்லைகளை பெரிதாக்குவார். நாளுக்கு நாள் நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். அதுதான் தேவனுடைய விருப்பம். அதுதான் ஆபிரகாமுக்கு நான் சொன்ன காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். 2வது ஆபிரகாமுக்கு என்ன சுபாவம் இருந்ததுன்னா, அது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசு பாராமல் அவனை ஒப்பு கொடுக்கிற சுபாவம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆக 2வது நமக்கு கொடுக்கிற சுபாவங்கள் இருக்கணும். பாருங்க, ஆண்டவர் தந்த ஒரே பிள்ளை, ரொம்ப வருஷமாக அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. அது கேட்ட உடனே முகம் கோணாமல் முறுமுறுப்பாமல், ஏன் நான் தந்துட்டு கேட்குறீங்கன்னு கேட்காம அந்த ஒரு மகனை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா. எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாத காரியம் என்ன தெரியுங்களா? தேவனுக்கு கொடுக்குற விதங்கள் சரி கிடையாது. தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய சுபாவம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் நாளுக்கு நாள் அந்த எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கும். அல்லேலூயா. தாராளமாக கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அந்த ஊழியர் பல வருஷத்துக்கு முன்பாக ஒரு சம்பவம், தன் விசுவாசின்னு ஒருத்தர் குறித்து சொன்னார். அவர் ஏழை குடும்பம், 2 பசங்க, ரொம்ப வறுமை கொட்டு கீழே இருக்கிறாங்க. ஒரு சின்ன விவசாய நிலங்கள், அதில் நடந்து தான், அது ஒரு காட்டு பகுதி, அங்கே தான் விவசாயம் செய்வாங்களா.
அதில் விளையக்கூடிய முதல் பலனையும் அதில் வரக்கூடிய வருமானங்களையும் கரெக்டாக அவங்க என்ன செய்வாங்களாம், கொடுப்பாங்களாம். சில நாட்கள் மாதம் கழிந்த பின்னாடி கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க துவங்கினார். ஒரு அலையும் சொல்லி அல்லேலூயா. ஆசீர்வதிக்க அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு வண்டி வாங்கினாங்க. அவருடைய விவசாயத்தை கொஞ்சமாக இருந்தாலும் ஆசீர்வதித்தார். பக்கத்துலேயும் கொஞ்சம் லீஸுக்கு இடம் எடுத்தாங்களா. அதுக்கு பின்பு அவர்கள் 2 வீல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த எந்த அளவுக்கு அவங்க கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு அந்த இலைகளை பெரிதாக்கி அதுக்கு பின்னாடி ஏக்கரா கணக்கு அந்த விவசாயங்களை செய்ய ஆரம்பித்தாங்களாம். அதுலேயும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க. அது மாத்திரம் அவள் சொன்ன காரியம், சர்ச்சை விஷயம் எதை சொன்னாலும் உடனே செஞ்சிடுவாங்க. ஒரு அலையும் சொல்லலே லூயா. அந்த வேலை செய்யுங்க இந்த வேலை செய்யுங்கன்னா உடனே குடும்பமாக வந்து நிற்பாங்க. அப்படின்னு அப்படி நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகள் நல்ல விதத்தில் வளர்த்து நல்ல உத்தியோகத்தில் திருமணமாகி, அது சொல்கிற பார்த்தா சொந்த காரு, அந்த ஊர்லேயே கிட்டத்தட்ட பாதி இடம் வாங்கி எல்லா கட்டிடங்களும் இன்னும் அவங்க உண்மையாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்படி கர்த்தருடைய எல்லைகளை பெரிதாக்கி கொண்டே இருக்கிறார். ஒரு அலையும் சொல்லலே லூயா. அது சொல்லிட்டு வேதனையாக சொல்கிறார். இதே அவங்க போல் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க இன்னும் அந்த இருக்கிற இடத்துல தான் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க. கர்த்தருக்கென்று அவளுக்கு என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. கொடுக்க தெரிந்தும் கொடுக்காமல் இருப்பதனால அவங்க வளர்ச்சியை அவங்க கொடுக்காதனால அது தடையாக இருக்குன்னு வேதனையோடு சொன்னோம். நல்லே சொல்லலே லூயா. எல்லாம் ஆவிக்குரிய சபை சூழ்நிலை அப்படித்தான். ஏதோ ஒரு சிலர் அந்த கொடுக்குற காரியத்தில் உண்மையாக இருக்கும் தவிர எல்லாமே இந்த ஆபிரகாமுக்கு என்னமோ அவன் சம்பாதிச்சு கொடுக்குற, தேவன் தந்தது தான் கேட்குறேன். தேவன் கொடுத்ததை ஆபிரகாம் கொடுக்கும்போது அது முகம் கோணாமல் கொடுக்குறார். நம்ம கொடுப்போமா? வேறு எதை கொடுத்தாலும் கொடுக்கணும். அதை கொடுத்தார். அதான் சொல்கிறார், நீ எனக்கு ஒப்பு கொடுத்தபடியாலுங்கிறார். 1 தெசலோனிக்கேயர் வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் நான் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் சொல்லும்போது, நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுப்பது மாத்திரமல்ல அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிடும். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்திற்காக மாத்திரமல்ல, அதை சபை பார்த்து சொல், நீங்கள் எங்களுக்கு பிரியமாக இருந்தபடியால் எங்களை ஜீவனை கொடுக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருந்தோம். ஒரு அல்லேலூயா. ஆபிரகாம் எதை கொடுத்தான்? தன் மகனுடைய ஜீவனையே ஆண்டவருக்காக கொடுத்தான். அண்ணார் சொல்கிறாரு, நீ ஜீவனை கொடுத்ததுனால உன் மகனை நீ ஏகசுத நேசிக்கிற மகனை பிதாவாகிய தேவனும் நமக்கு குமாரனாகிய இயேசுவை கொடுத்ததுனால தான் அந்த ஆசீர்வாதம் சொல்கிறார். இல்லைங்களாத ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை விரிவாக்கக்கூடிய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை பெருகக்கூடிய ஆசீர்வாதம், ஒரு விசாலமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா. இன்னும் நீங்கள் 2 கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் நிருபம் அங்கே 8ஆம் அதிகாரத்தில் நான் திருப்பி கொள்ளுங்க. 8ஆம் அதிகாரத்தில் நான் 1 முதல் 4 வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா சபை நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவங்க மிகுந்த உபத்திரத்தினால சோதிக்கப்படுகள் கொடிய தருத்த முடிவிலாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா. நம்ம என்ன சொல்கிறா சில எல்லா ஏழை விசுவாசிகள், கஷ்டமான குடும்பம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். தேவன் அப்படின்னு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை காட்டிலும் மோசமான குணம், கொடிய உபத்திரம், தரித்திரம்,
அதில் அவர்கள் மனப்பூர்வமாய் தாராளமாய் கர்த்தருக்கு கொடுத்தார். ஒரு அலையலுயா. அப்படி அந்த சிந்தனை ஆபிரகாம் கொடுத்ததை போல அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்திற்கு ஜனத்திற்கு ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்ததை போல தேவன் நமக்கு தந்தவைகளிலிருந்து கொடிய உபத்திரங்களிலும் கொடிய தரித்திரங்களிலும், அதுதான் அந்த சபைக்கு தேவன் அளித்த கிருபை என்று இருக்கு. அல்லேலூயா. கொடுக்குற தேவ பிள்ளைகளுக்கு அதிகமான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதை சாட்சியாக எழுதுகிறார். கொடுத்தார்கள். மேலும் அவள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும், 100 ரூபா கொடுக்கணும் அந்த திராணி, 10 ரூபா தான் திராணின்னு வச்சிடுங்க. தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுளவலாக இருந்தாள் என்பதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். ஒரு அலையலுயா. அதிகமாய் கொடுப்பதற்கு மனதுளவலாக இருந்தார்களாம். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த மனம் கிடையாது. அது ஊழியத்தை கொடுத்தா பாஸ்ட் கையில் போடுனா அப்படி ஒரு மன வேதனையோடு கொடுக்காம, ஆபிரகாம் அப்படி அல்ல, இந்த சபை அப்படி கிடையாது. அவர்கள் தேவனுடையதை தேவனுக்கென்று கொடுத்ததுனால அந்த ஆசீர்வாதத்துடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குகிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தேவன் தந்தவைகள் இருந்தும் தேவனுக்கு கேட்கும் போது தாராளமாய் முகம் கோணமாய் தேவனுக்கு கொடுக்கும் போது நான் சொல்ல, நீ உன் மகன் என்று எனக்கு ஏகென்று ஒப்பு கொடுத்தபடியால், அது ஜீவனை பெற்றுக்கொண்டால் அது எனக்கு தந்தபடியால், 2வது சொல்ற தேவனுக்கு என்று கொடுக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். அங்கே சொல்றாரு. அடுத்தது, தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் சகன தர்ம ஊழியத்தின் பங்கையும் பாருங்க, அது வேற, நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களை எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். கட்டாயப்படுத்தினாங்களா? அப்படின்னா அவங்க சூழ்நிலை பார்த்து இவங்களே வேண்டான் இருப்பாங்க. இல்லையா, நீங்கள் வாங்கியே ஆகணும் என்று கட்டாயப்படுத்தினபடினால்தான் எத்தனையோ சபைகள் இருந்தும் அந்த சபை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேலூயா. எங்களுக்கு கடந்த நாள் 2 நாள் செமினார் நடந்தது. ஆக ஃபாரினிலிருந்து ஒருவர் சுசில் மேத்யூ அவர்கள், எங்களுக்கு 2 நல்லா இருந்துச்சு அந்த ப்ரோக்ராம். அவர் அந்த கொடுக்குற விஷயத்தில் பேசினார். இன்றைக்கி நிறைய பாஸ்ட் பாருங்க, தசம பாகத்தை பேசுவதற்கே பயப்படுறாங்க, காணிக்கை குறித்து பேசுவதற்கே பயப்படுறாங்க. ஏன்னா ஜனங்க அப்படி இருக்கிறாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் பேசணும். ஒரு அலையலுயா. கொடுப்பதை குறித்து உபதேசங்களை பேசணும் அப்படின்ட்டு வேதத்திலிருந்து பல காரியங்களை டைப் பண்ணதே அவருக்கும் டைம் இல்லை. ஒரு நாள் ஜூம் மீட்டில் முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே கொடுக்குற இங்கே ஆபிரகாமுக்கு அந்த சுபாவம் இருந்தது. ஒன்றே ஒன்று கண்ணே இருக்கு, அதையும் கர்த்தர் கேட்குறாரே என்று முகம் கொண்டாமல் தேவனுடைய கேட்டதை அவன் கொடுத்தபடினால் அவனுடைய எல்லாவித ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவருக்கு பெருக பண்ணினார். அல்லேலூயா. அப்படி நம்ம தேவனுக்கு என்ன செய்யணும்? கொடுக்குற கரங்களாக நம்ம இருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷத்தை அழுத எழுதுறார். 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரத்தில் நான் 38ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே அந்த சத்தியத்தை எழுதுகிறார். அதாவது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதுகிறார். எப்படி கொடுப்பாரா? அமிக்கி குலுக்கி அப்படின்னு. எப்படி நல்லா தேவன் தருக்கிறத இந்த வியாபாரிகள் பார்த்திங்கன்னா அந்த அளக்கும் போது மேலாக அளந்து கொடுத்துருவாங்க. நம்மக்கிட்ட வாங்கும் போது அமிக்கி வாங்கிடுவாங்க. ஏசு அப்படி இல்லை. நமக்கு கொடுக்கும்போது அமிக்கி அது குலுக்கி இன்னும் நல்லா நிரம்பி நம் மடியில் சரிந்து விழுகிற அளவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். ஒரு அலைச்சுகலையா. எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு தன் பிள்ளைகளுக்கு ஏதோ கொடுத்தேன்ட்டு அல்ல, அவ்வளவு தாராளமாய் கர்த்தர் நமக்கு
நம்முடைய மடியில் நமக்காக அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஜனங்களை பார்த்து அதை எல்லைகளை பெரிதாக்குகிறார். கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை இதுவரையும் நீ கொடுக்காமல் இருந்தால், உங்கள் சகோதர சபைக்கு, உங்களை ஊழியருக்கு நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் தீர்மானம் பண்ணுங்க. கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. ஆபிரகாமை போல நீங்கள் கொடுங்க. மக்கதன சபையை போல நீங்கள் கொடுங்க. தேவன் தந்தவையிலிருந்து அந்த சாரிபாத்து விதவை எலியாவுக்கு கொடுத்ததை போல நீங்கள் கொடுப்பீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் சில மாதத்துக்குள்ளாக மாறி உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தே கொண்டே இருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை ஆசீர்வாதத்துக்கு கொடுத்து தடையாக இருப்பதற்கு நம்முடைய கரங்கள் குறுகி போன கரங்களாக இருக்கிறது. மற்ற எல்லா காரியத்துக்கும் நம்ம கரங்களை தாராளமாய் திறக்கிறோம். ஆனால் தேவனுக்கென்று இந்த கொடுக்கிற விஷயத்தில் நம்முடைய கரங்கள் சில நேரங்களை யோசிக்கிறது, குறுகி போய் இருக்கிறது. ஆகவே அந்த குறுகி போன கரம் இல்லாமல் தேவன் தந்தவைகளிலிருந்து நம்ம தாராளமாய் கொடுக்கும்போது எல்லையில்லாத அந்த விரிவாக்கத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் ஒரு நாள் சாட்சி சொல்ல முடியும். நான் கொடுத்ததுனால இன்றைக்கு என்னை பல மடங்கு தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கூட சொல்கிற அளவுக்கு தேவனுடைய எல்லைகளை அவர் பெரிதாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதே நீங்கள் 22:18 வாசிக்கும் போது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால், மூன்றாவது ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. முதலாவது எதை சொல்ல என்ன செய்யணும் அதை செய்தான். ரெண்டாவது தேவனுக்கென்று கொடுத்தான். மூன்றாவது ஆண்டு சொல்கிறாரு, என் சொல்லுக்கு, என் வார்த்தைக்கு, என் உபதேசத்திற்கு நீ கீழ்ப்படிந்தபடினால். அப்படின்னு 3 காரியம் அவங்ககிட்ட இருந்துச்சு. பயமும் இருந்துச்சு. இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறாய் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன. அதனால ஆபிரகாமை அந்த ஆசீர்வாதத்தை விரிவாக்குறார். இன்னைக்கு நம்ம யாரு? ஆபிரகாமுடைய சந்ததிகள். அந்த ஆசீர்வாதத்தை வானத்தின் நட்சத்திரங்களை ஒரு மனுஷனாக எண்ண முடியாது. பூமியின் கடற்கரையில் மணலை ஒரு நாள் எண்ண முடியுமா? ஒருத்தரும் எண்ண முடியாது. இன்றைக்கு இருக்கிறாங்க ஆவிக்குரியவைகள், அவங்களுக்கு எங்கெங்கே சொத்து இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது. தேவன் கொடுத்தால் அது கணக்கிட முடியாது. சொல்லுவாங்க அவங்களுக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு தெரியாது. பாஸ் உலக மனிதர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. ஆவிக்குரியல் அப்படி இருக்காருன்னா அவளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இங்கே கீழ்ப்படியணுங்கிறார். என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படியணும். இப்போ ஆபிரகாம் இந்த ஆதாம் குடும்பம் ஏன் ஆண்டவரை ஆசீர்வதித்து அந்த பழிக்கு பெருகாமல் பூமியை ஆண்டு கொள்ள முடியாமல் அத்தனை ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு காரணம் என்னன்னா அவங்க கீழ்ப்படியாமையினால. அவருக்கு இன்னைக்கு நிறைய பேர் ஏன் அவங்களால எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சத்தியத்திற்கும் தேவனுடைய ஆலோசனைக்கும் செவி கொடுக்காத இருக்கிறபடினால்தான் நிறைய ஆசீர்வாதத்தை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு அல்லேலூயா. இந்த 3 காரில் உண்மை இருக்கும். பயம் இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே நம்ம தியானிச்சிட்டோம். அவர் சொல்கிறபடி செய்யணும், அவர் கொடுக்கணும், அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியணும். ஒரு அல்லேலூயா. அவர் சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை அதிகமாய் ஆஸ்வதிக்கிறார். உபாகத்தில் வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம், உபாகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு வசனம் இப்படி கடைசி, உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியாமல் போனதினால் கர்த்தர் உனக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள்ங்கிறார்.
நீ தேவனுக்கு முன்பாக நீ கீழ்ப்படியாமல் போனால் உலக ஜனங்கள் அழிவதை போல அழி. அப்போ தேவனுக்கு என்று கீழ்ப்படியும் போது ஈசாக்கு அவனை அழிந்து போகலை, மறுபடியும் அவனை கொடுத்தாரு. உடலே துணலே லூயா. இப்போ தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும். கேட்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். தேவனுடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், வேத வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நான் எல்லோரும் பரிசுத்தவான்கள் மூலமாக, நடத்திப்பிக்காரன் மூலமாக பேசுகிற ஆவியான சத்தத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். அந்த கீழ்ப்படிதல் நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலை மாற்றி உடைய எல்லைகளை தேவன் பெரிதாக்குவார். அல்லேலூயா. பொதுவாகவே நீங்கள் சபையில் ஏதாவது நீங்கள் சொல்லி பாருங்கள், கீழ்ப்படிவாங்கன்னா இல்லை, திரும்ப நமக்கு தான் அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால் சிலருடைய ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கும். கர்த்தர் ஊழியன் மூலமாக சொல்லப்படுகிற அந்த ஊழியத்தின் சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் நாம் கீழ்ப்படியும் போது தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாக வருகிறது. நீங்கள் 1 சாமுவேல் நிறைய பேசலாம், சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே 15ஆம் அதிகாரம் முதல் ஒரு ராஜா வந்தால், ராஜா அவனை பார்த்து சாமுவேல் சொல்கிற ஒரே ஒரு காரியம், 22ஆம் வசனம் 15 22வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே இவ்விதமாக ஒரு வாக்கியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. 22 வாசித்து நம்ம பார்க்கும்போது சோத்ரம் அந்த வசனத்தில், அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா. என்னதான் நீ தோத்திரம் பண்ணாலும், என்னதான் உன்னை சர்வ அங்கனமாக தகன பலியாக இருந்தாலும், நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியலேன்னா அதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வார்? அது எப்படி பிரியமாக ஏற்றுக்கொள்வார்? சவுல் ராஜ்யபாடு இருந்ததே கர்த்தருக்கு கீழ்ப்படியல, சாமுவேலுக்கும் கீழ்ப்படியல. அதனால் அவன் ராஜ்யபாத்தை இழந்தான். அதான் சொல்ல, பிரியமாக இருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாவை நினைத்து பார்க்கலும் செவி கொடுப்பது உத்தமம். அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப 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 அவசியம். நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா யோனா கீழ்ப்படியில், அவனுக்கு வந்த பிரச்சனை, முழு கப்பலுக்கு பிரச்சனை. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிய விஷயத்தில் கீழ்ப்படியணும். ஒருத்தர் கீழ்ப்படியலைன்னா அது சபைக்கும் பிரச்சனை, ஒரு குடும்பத்தில் கீழ்ப்படியனா அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை. ஆக அந்த யோனாவை தூக்கி போட்டாங்க. நம்ம யோனாவை இப்போ நம்ம தூக்கி போட்டோம், நமக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமை தூக்கி போட்டால் போதும். ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்தால் அந்த ஆசீர்வாதத்தை விரிவாக்கினதை போல தேவன் நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்க்கலாம், தேவன் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை எல்லைகளை பெரிதாக்குவார். ஒரு அலைத்துலையா அவன் கீழ்ப்படிந்தான். அதுதான் இந்த பிரசங்க தலைப்பு விரிவாக்கும் ஆசீர்வாதம் என்று அந்த தலைப்பை நம்ம வச்சுருந்தோம். அப்போ கீழ்ப்படியணுங்கிறார். கீழ்ப்படியும் போது தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம். நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிற, கவனமாக கேளுங்க. 13ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 17வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே இவ்விதமாய் சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமகளுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாயினபடியால் அவளை துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அது செய்யும்படி. அப்படின்னா செய்யும்படி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வதற்கு சபை ஆயத்தமாக இருக்கும். உங்கள் சபையில் உங்கள் ஊழியர் எதை சொல்லுகிறாரோ அவர் துக்கப்படாதபடி, உங்கள் மூலமாக ஐயோ இந்த குடும்பத்தினால் இந்த நபரினால் துக்கம் உண்டாகாதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறார்,
சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிங்கிறார். அதை சந்தோஷத்தின்படி அதை செய்யும்படிக்கு அங்கே சொல்கிறார். அதை செய்யும்படிக்கு அவளுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அப்படின்ட்டார். இது ஆச்சரியமான ஒரு பகுதி. தேவனுக்கு கீழ்ப்படிங்கிறார். மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படிங்கள் அப்படின்ட்டார். ஒருவருக்கொருவராக கீழ்ப்படிங்கள். பிள்ளைகள் பெற்றோர்கள் கீழ்ப்படிது நியாயம்ன்றார். காற்றும் கடலும் கீழ்ப்படிங்கிறதே அப்படிங்கிறார். அது இங்கே சொல்லும்போது கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அடங்க மாட்டாங்க என்பது தான். வணங்கா கழுத்துள்ள ஜனங்களும். அப்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத காரியம். ஏன் இன்னும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரல? ஏன் இருக்கிற அந்த குறுகினிய வீட்டிலே இருக்கிறோம்? ஏன் இன்னும் நமக்கு கடன் சுமைகள் மாறலை? இன்னும் நம்ம அடுத்த நம்பி வாழ்கிறோன்னா அந்த தேவனுக்கென்று கீழ்ப்படியாமல் இருப்பதினால தான். அதான் இங்கே எழுதுகிறாரு, அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. எந்தெந்த சபை ஒரு ஊழியக்காரன் ஒரு குடும்பத்தின் மேலே ஒரு நபர் மேலே ஐயோ இப்படி பண்ணால் துக்கப்பட்டால் அவருக்கு எந்த பிரயோஜனமே இல்லைங்கிற. அவர் ஆவிக்குரிய சபைக்கு வருவதனாலேயோ இருப்பதனாலேயே எந்த பிரயோஜனம் இல்லை என்று கர்த்தர் எங்க தெளிவாக சொல்லுகிறார். ஆக ஆபிரகாம் அதையெல்லாம் 3 காரியம் சொல்கிறார். என் காரியத்தை படி நீ செய்தபடியால், உன் மகனை நீ ஒப்பு கொடுத்தபடியால், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை நம்ம மனசில் வச்சிருக்கணும். அந்த மனசில் வைத்து இந்த 3 முத்தான ஆலோசனைகளை கேட்டு இந்த 3 விதமான உபதேச சத்தியங்களை நாம் கீழ்ப்படியும் போது நீங்கள் எழுதி கூட வைத்திருக்கலாம். நிச்சயமாகவே இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாகவே நீங்கள் நினைப்பதற்கு அதிகமாக உடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார். அல்லேலூயா. உடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். உடைய கூடாரத்தை விசாலமாக்குவார். உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் தருவார். இந்த 3 காரியத்தில் ஆபிரகாம் இருந்ததுனால தான் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தான். அந்த ஆசீர்வாதம் இன்னாவரை நிலை நிற்கும்படி அது ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரை ஏன் ஆசீர்வதிக்கிறார்னா கொடுப்பதற்காகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கென்று கொடுப்பதற்காக ஆசீர்வதிக்கிறார். ஆக இந்த 3 காரியத்தில் ஆபிரகாம் உண்மையாக இருந்தார். கேட்கிற தேவ பிள்ளையும் நீங்களும் உண்மையாக இருங்க. நீங்கள் நினைக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லாபடி கண்களை மூடினவர்களாக ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகளுக்காக க்ளோரி டு காட் அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கே உன்னுடைய உச்சந்தலின் மேலே ஆசீர்வாதம் அறிங்க வரும். இன்றைக்கே ஆண்டுடைய கரமுனை தொடும். உனக்குள் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றும். அவர் சொன்னதின்படி நான் செய்வேன். அவருக்கு தந்ததை நான் கொடுப்பேன். அவர் சொல்லுக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லும்போது ஒரு சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். இப்பொழுதே நடக்கும். அவர் என்ன சொல்ல செய்தாரோ, அந்த கல்யாண வீடானாலும் சரி, அந்த பிறவி குருடனானாலும் சரி, சோம்பின கை உடையவனாலும் சரி, உடனே இந்த அற்புதம் நடந்ததை போல இப்பொழுதே சரீரத்தில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். பலவீனப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தால் நீங்கள் அர்ப்பணிங்க. ஆண்டவரே நீ சொல்கிறத நாங்கள் செய்கிறோம். நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறோம். நாங்கள் உங்களுடைய சொல்லுக்கு உபதேசத்திற்கும் எங்களுடைய ஊழி கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லும்போது வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாத போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிற நேரம் தான் அந்த நேரம். எல்லா வாய்களை திறந்து சந்த கேட்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே இன்றைக்கு அந்த தரித்திரங்கள் நீங்குவதாக, அடுத்தவன் கரத்தை எதிர்பார்க்கிற அந்த சுபாவங்கள் மாறுவதாக, கொடுக்கின்ற கரங்களாக இவர்களை மாற்றுவீராக. ஆவி ஆத்ம சரீரத்திலும் ஒரு விடுதலை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுத்த ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.